கடந்த வாரம்தான் ஒருகால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு அந்த கோயிலுடைய நிலை என்னவென்று நீங்கள் அறிவீர்கள். முதலில் அந்த திருக்கோயிலுக்கு 1 லட்சம் என்று இருந்ததை 2.5 லட்சம் ரூபாயாக வைப்பு நிதியை உருவாக்கி தந்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அந்த திருக்கோயிலே பணிபுரிகின்ற அர்ச்சகர் ஊழியர்களுக்கு எந்த விதமான ஊக்கத்தொகையும் இல்லை. முதலில் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 1500 ரூபாயை மாதந்தோறும் அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தியவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அந்த ஒருகாலை பூஜை திட்டத்திலே இருக்கின்ற அர்ச்சகருடைய குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 600 பேர்களுக்கு உயர்கல்வி பயில்பவர்களுக்கு 10,000 ரூபாயை கல்வி உதவியாக வழங்குபவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அதைத் தொடர்ந்து கடந்த வாரம் 19,500 திருக்கோயில்களுக்கு 6,000 ரூபாய் மதிப்புள்ள பூஜை பொருட்களை தன்னுடைய பொற்கரங்களால் வழங்கிய முதல்வர் அவர்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள். ஏன் ஒருகால பூஜை திட்டத்தில் அந்த பூஜை பொருட்கள் மாத்திரம் போதுமா, இவர்களுக்கு வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை அவரே எழுப்பி அதற்கு விடையும் கண்டு 6,500 ரூபாய் பெருமானமுள்ள பூஜை பொருட்களை 6,000 கிராம கோயில்களுக்கு இன்றைக்கு வழங்குகின்ற முதல்வருக்கு இந்த கரவொலி போதாது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இப்போது அந்த பூஜை பொருட்களை கிராமப்புற பூசாரிகளுக்கு இறைவன் மகிழ தூபதீப ஆராதனை மணியோசை அனைத்தும் ஒலிக்க இந்த பூஜை பொருட்களை முதல்வர் அவர்கள் வழங்குகிறார்கள். முதலாவதாக நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த கே அண்ணாதுரை அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் பூசை பொருட்கள் வழங்கி வாழ்த்துகிறார்கள். அனைவரும் கரகோஷம் எழுப்பி இந்த நிகழ்வை நினைவுபடுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். தொடர்ந்து கரூரை சார்ந்த கி குமார் அவர்களுக்கு பூசை பொருள் வழங்கப்பட உள்ளது. அன்புக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தற்போது அருளுக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய உபகரணங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து என் கோபால் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து எஸ் சிவலிங்கம் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. எஸ் சிவலிங்கம் அவர்கள் பூஜை பொருளை பெறுகிறார்கள். தொடர்ந்து எம் வெள்ளைத்தாளை அவர்களுக்கு பூஜை உபகரணங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பே கோவிந்த சுவாமி அவர்களுக்கு பூஜை உபகரணங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஆ துரைராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. நிறைவாக சே மயிலப்பன் அவர்களுக்கு பூஜை உபகரணமானது வழங்கப்பட உள்ளது. 11 அறிவிப்புகளிலே வெளியிட்ட வண்ணம் அதிலே சொன்னதை சொல்லுடன் நிறுத்தாமல் இன்றே செயல்படுத்தக்கூடிய வகையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தற்போது அறிவிப்பு செய்த வகையிலே 2 மாணவிகளுக்கு கல்வி தொகையை உயர்த்தி வழங்குகிறார்கள். அனைவரும் உற்சாகமாக கரகோஷம் எழுப்புமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். மயிலாடுதுறையை சார்ந்த ஆ காளிதாஸ் அவர்களுடைய சார்பில் பெற்றுக் கொள்கிறார்கள். தற்போது கல்வி உதவித்தொகையானது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மயிலாடுதுறையை சார்ந்த கு தங்கதுரை அவர்களுக்கு கல்வி உதவித்தொகையானது வழங்கப்பட உள்ளது. தொடர்ந்து நஞ்சுண்டன் அவர்களுக்கு இருசக்கர வாகனத்திற்கான மானிய தொகையானது தற்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்து தனகோபால் அவர்களுக்கு இருசக்கர வாகனத்திற்கான மானிய தொகையானது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏராளங்கள் திட்டங்களை வழங்கி அதை செயல்முறைப்படுத்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நன்றியுரை வழங்குவதற்காக இந்துசாமி அறநிலையத்துடைய ஆணையர் ஐயா அவர்கள் வருகிறார்கள்.